பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கதீரா. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவை போற்றியவனாக, புகழ்ந்தவனாக, அவன் மீது துதி செலுத்தியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக அல் அஸ்னானு தஹபியா, தங்க பற்களை ஆண்கள் தர்கீப் இணைப்பது ஜாயிஸாகுமா என்று கேட்டால், ஆண்களுக்கு அது ஜாயிஸாகாது. இல்லாலி தரூரத்தின், அத்தியாவசிய தரூரத் தங்கடமாக இருந்தாலே தவிர. ஏனென்றால் ஒரு மனிதன் ஆணை பொறுத்தவரையில் யஹ்ருமு அலைஹி லுபுஸு தஹபி வ தஹல்லிபிஹி, தங்கம் அணிவது ஆபரணாதியாக எடுத்துக்கொள்வது ஹராமாகும். பெண்ணை பொறுத்தவரையில் அவர்கள் வாழுகின்ற கிராமம் அல்ல நகரப்புறத்திலே தங்கப்பல் அணிவது, தங்கப்பலினால் தங்களை அழகுபடுத்துவது, அலங்கரிப்பது வளமையாக இருக்குமேயானால் ஃபலா ஹரஜ அலைஹா ஃபி தாலிக, அதில் தவறு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அவள் விரும்பினால் தங்கத்தினால் பற்களை அணிவது அனுமதி இருக்கிறது. இது நிபந்தனை வளமையிலே அழகுபடுத்துவதற்காக செயல்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்தால், ஊன்விரயமாக இருக்கக்கூடாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், வஹில்லத் தஹபு வல் ஹரீர், தங்கமும் பட்டும் ஹலாலாக்கப்பட்டுள்ளது இனாதி உம்மதி, எனது பெண் சமூகத்தினருக்கு என்று சொன்னார்கள். ஆகவே பெண்களுக்கு தங்கம் அனுமதிக்கப்பட்டது என்ற வகையில் அவர்கள் மேற்கூறப்பட்ட ஒழுங்குமுறையில் அணிந்து கொள்வதில் தவறு கிடையாது. அதே நேரத்தில் தங்கப்பல் அணிந்த நிலையில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மரணித்து விட்டால், இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு ஆண் அதை அணிந்திருக்கிறான், லரூரத்தி, தங்கடத்துக்காக வேண்டி, தேவைக்காக வேண்டி அணிந்திருக்கிறான். ஒரு பெண் வளமையை ஊர் வளமையை பொறுத்து அவள் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக தங்கப்பல் அணிந்திருக்கிறாள். இந்த நேரத்திலே அந்த மரணித்தவருடைய ஆணோ பெண்ணோ இருவருடைய தங்கப்பல்லை கலட்டுவது அவசியமாக கேட்டால், ஆம். அந்த ஜனாசாவை, அந்த மையத்தை துன்புறுத்துவது பயப்படவில்லையானால், அஞ்சப்படவில்லையானால் கலட்டுவது தவறு கிடையாது. ஏனென்றால் கலட்டுகின்ற பொழுது முரசு கிளிபடும், அது அப்படியே கிளிபட்டதாக தரிபட்டிருக்கும். அத்தோடு தங்கம் யுதபரு மினல் மால், ஒரு பெருமதிமிக்க ஒரு பொருளாக அது கணிக்கப்படுகிறது. ஒரு மையத்தை விட்டு செல்கின்ற சொத்தாக இருக்கின்ற போது எரிதுகள் வரதத்து மிம்பாதில் மையத் ஜனாசா, ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் அனந்தரக்காரர்கள் அதை அனந்தரமாக பெற்றுக்கொள்வார்கள். அது கலட்டாமல் அவ்வாறு மையத்தின் மீது இருத்துவது, தரிபடுத்துவது, அப்படியே அதை அடக்கம் செய்வது இலாத்துல் மால், பணத்தை பூன்முறம் செய்வதாக ஆகிவிடும். ஆகவே இதையும் கவனத்தில் எடுத்து நாம் செயல்பட வேண்டும். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.